வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ஸ்டூடியோ டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. தமிழ் சினிமாவில் முகவரி அப்படின்ற ஒரு மூவி ஆக்டர் அஜித்குமார் நடிச்சிருப்பார். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு ஃபேமிலி கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு நிலையில் படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் சீரியலில் அந்த சீரியலுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியாகவும் அந்த முகவரி படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே அருமை தான். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஓகே, உளவியல் ரீதியாக சில விஷயங்களை நம்ம சொன்னால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, கம்யூனிகேஷன் அப்படின்றது மிகவும் அவசியம். அதுக்காக நிறையா மீடியா கோர்ஸும் இருக்குது. ஓகே, சரி, அந்த வகையில் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்கள பொறுத்த வரைக்கும் மூவியில் புக் பண்ணுறதுல என்ன சிரமம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆசிரமத்தில் கூட, ஈஷா ஆசிரமத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கதறுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது அவங்க உணர்வுநிலையை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ ஜிம்மில் கூட ஒர்க் அவுட் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே விரிவடையும். சொல்லப்போனால் அந்த மசில்ஸ் எல்லாமே கிளியும். அப்போ ஓரளவு வலி இருக்கும். அந்த வலியை நம்ம சகிச்சிக்க தேவையில்ல, கத்தலாம். ஓகே, சத்தம் போட்டு ஓரளவு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். அர்னால்டு ஒர்க் அவுட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவரே சத்தம் போட்டு ஒர்க் அவுட் தான் செய்வா அப்படி. ஓகே, ஒருவேளை சத்தம் போடாமல் ஒர்க் அவுட் செய்கிறப்போ தொண்டை பகுதியில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுரும். ஓகே, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் அவ்வளோ அவங்களுக்கு தெரிவிக்காது. அதனால் அவங்க நார்மலான ஒரு ஃபிசிக்கல் தானே, ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக செய்வாங்க. ஓகே, சரி, அந்த வகையில் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்களோட உணர்வு நிலையை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். கவர்ச்சி அப்படின்றது அவங்களே ஒரு சமநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு தான். ஓகே, இப்போ என்ன நிகழ்வு அப்படின்னா, அவங்க ஒரு பொதுத்தளத்தில் இயங்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸில் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றப்போ அது அப்படியே டூப்ளிகேஷன் ஆகும். என்னங்க டைரக்டர் சார், ஷூவெல்லாம் துடைக்க சொல்கிறீங்க, என்ன அவங்க அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்களா, இல்லை நீங்கள் அவ்வளோ வசதியா அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் ரீதியான நிலையை யாரும் நினைக்க மாட்டாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக ஒரு எண்ணம் இருக்கும். ஓ, ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கு இந்த நிலைமையா, அப்போது நமக்கும் இப்படி தானே அப்படின்னு இதை தான் நினச்சிக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரோட உணர்வு நிலையுமே ஒவ்வொரு விதமாக ஒரு பதத்தில் தான் இருக்கும். ஓகே, அதனால் அவங்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்டர் பாலா படம் மாதிரி அடி வாங்கிறது, கீழே விழுந்து தவழ்கிறது, இந்த மாதிரியான உணர்வு நிலையானது தான் அவங்க சமநிலை ஆவாங்க. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக தனித்தனி நபர் இருக்காங்க. ஓகே, ஓரளவு நல்லா ரிச் லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. இப்போ அம்பானி வீடே இருக்குது அப்படின்னா சமைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க, துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க, கார் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி குரூப் இருப்பாங்க. அதுதான் இயல்பு நிலை. ஓகே, ஆனால் எல்லா வேலையுமே நீங்களே செய்யுங்க அப்படின்றப்போ அது ஏதோ ஒரு கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போது யதார்த்த ரீதியாக நம்ம என்ன தான் பேசினாலுமே அவங்க எப்படியோ சம்பாரிச்சிட்டாங்க. அவங்க எப்படி சம்பாரித்தாங்க அதெல்லாம் அடுத்தபட்ச மொத்தத்தில் சம்பாரிச்சிட்டாங்க. ப்ரைவேட் ஜெட் இருக்குது, 4-5 வீடு இருக்குது, 4-5 ஸ்டூடியோ இருக்குது, கம்பெனி இருக்குது. அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஓகே, ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இப்போ தான் படிப்படியாக தோது பார்க்குறோம். ஓகே, அதனால் ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட உணர்வுநிலை சமநிலைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் தோது பார்க்குறோம். ஓகே, அதனால் பொதுத்தளத்தில் ஏதோ நினச்சிக்கூடாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஓகே, இப்போ நான் யதார்த்த ரீதியாக நான் தான் ப்ரொடியூசராக ஒரு நிலை இருக்குது. அது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் நான் உண்மையாக என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்ராகனிஸ்லாம் அப்படி கிடையாது. அங்கே ஆன்லைன் தான் உலகமே, எல்லாமே ஆன்லைன் டெக்னாலஜி தான். ஓகே, அதனால் அங்கே ஆன்லைன் பயன்பாடு மிகவும் அதிகம். சொல்லப்போனால் அங்கெல்லாம் ஐடி கம்பெனிஸில் நிறையா ஐடி கம்பெனி அங்கே தான் இருக்குது, நிறையா சம்பளமும் அங்கே தான் இருக்குது. எல்லா வகையிலுமே அங்கே தான் தோதாகும். ஓகே.
அதனால் யதார்த்த ரீதியாக அந்த தயாரிப்பு தொகை அப்படின்றது நம்ம தான் தோது பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க கேரளாவில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் வாழ்கிற மாதிரியான ஒரு நிலையில் தோது பார்த்தாலுமே பயோகெமிஸ்ட்ரி மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு தான் ஏங்க இங்கே சோத்துக்கே இங்கே வழி இல்லை. ஒரு 5000 ஒரு 10,000 ஒரு 10 லட்சம் கொடுத்தா கூட சரி ஓகே அப்படின்னு நம்ம ஏதோ மூவி தோது பார்க்கலாம். அதனால் பயோகெமிஸ்ட்ரிலாம் உடையுது. மூவி தோது பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா கேஷ் அப்படின்றது தேவை. ஓகே, சும்மா ஒரு காமவியல், அப்புறம் ஒரு களவியல், ஒரு கவர்ச்சிவியல் தோதாகாது. ஏன் அப்படின்னா காசும் தேவை. அதனால் நானே தோதாகிறப்ப தான் கூப்பிடுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு படைப்பு, அதை சரியான வகையில் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். அல்லது நீங்கள் நேரில் வரலாம், அல்லது ஏதாவது கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன்னா நீங்களாம் ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ ரஜினிகாந்த் அவர் கூட எல்லாமே சம்பாரிச்சிட்டார், அவ்வளோதான். அவர் பேர குழந்தைங்க வரைக்கும் அவர் பார்த்துட்டார். நான்லாம் என்ன எதுவுமே பார்க்கல. ஓகே, மாயனுக்கு ஃபேமிலியே அப்படின்றது தோதாகலை. ஓகே, அதனால் ஓரளவு தான் சித்திரவதைப்படுத்தாதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க, கொஞ்சமாவது மனசாட்சியாக நடந்துக்குங்க. ஓகே, நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். அல்லது நீங்கள் நேரில் வரலாம். ஏதாவது கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, சரி, அடுத்த தகவல். டைரக்டர் சார், உங்கள் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, எங்கள் அப்பா மேஸ்திரி, படிக்கலை. எங்கள் அம்மாவும் படிக்கலை. என்னோடய பிரதர் தான் படித்தா. அப்படி ஆனால் நிறையா விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. அவனுக்கு கிடைச்ச ஸ்பான்சர்ஷிப்பில் ஒரு 50% மாயனுக்கு கிடச்சிருந்தா கூட அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவன் நிறையா விஷயம் மிஸ் பண்ணிட்டான். ஓகே, சரி, அடுத்து என்னோடய பிரதர் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு நபர், அவனுடைய ஸ்கூல்மேட்டு எல்லாம் ஒன்றா படித்தாங்க. ஏதோ ஒரு வகையில் தோது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நிறைய உளவியல் ரீதியான எரர் இருக்குது. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பிரதர் ஈஷா ஃபவுண்டர்ஸ்லாம் சம்பாதிக்கிறான்னா ஒரு 4000 வேணால் ஒரு 3000 கூட போதும். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, அந்த உணவு மேலே கூடிய பற்று போயிடும். ஏன்னா நானே கூட லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போகிறப்போ என் கண்ணு முன்னாடியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்தாலும் நிறையா தீனி வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எதுவுமே பார்த்தா அடுத்த நாள் காலையில் இருந்து தீனி இருக்காது. இந்த உணவு மேலே அவ்வளோ பற்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நான் எதுக்காக இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எங்கள் அம்மாலாம் ஓரளவு படிப்பறிவு கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு தமிழ் எழுத படிக்க கற்றுக்கும், ஓரளவு எல்லாமே ஒரு தோதாக இருக்கும் தான். ஆனால் என் நிலமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க, சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க. நமக்கு நிறைய வகையில் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினச்சா எதுவுமே தோதாகலை. அடுத்து எனக்கு மாயன் முக்கியமாக, என்னோடய பிரதரோட கேரக்டர் முக்கியமானு கேட்டால் எனக்கு மாயன் தான் முக்கியம். ஓகே, இவன் ஒரு வறுமை நிலையில் உள்ள ஒரு நிலையில் நபரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது அகநிலையிலும் அப்படி தான் இருக்குது, புறநிலையிலும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சரி செய்யணும், உளவியல் ரீதியாக சரி செய்யணும். அப்போனா தான் தீர்வு. ஓகே, அடுத்து இவனை தோது பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலையும் தோதாகாது. அதிகபட்சம் ஒரு வசதி கிடைக்கும், ஆனாலும் அகவியல் நிர்வாகவியல் தோதாகாது. அது மாயன் மனிதன் கிடையாது, அவன் ஒரு சேவாதார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். மெயினாக மனித நிலைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, அடுத்து உள்ளார்ந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் இருக்குது. அது ஆண்டவரோட படைப்பு ஒரு அருமையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா மனசாட்சி. அந்த மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த தனலட்சுமிக்கு ஏதாவது ஒரு அமேசானில் ஒரு மார்க்கரு என்னோடய பிரதர் வாங்கி கொடுத்தா கூட மனசாட்சி உறுத்துது. ஏன்னா இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு கிடையாது, இது மாயனுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட உறுத்துது. ஏதாவது ஒரு காஸ்டியூம் எது பயன்படுத்தினாலும், என் வண்டியில் எது பயன்படுத்தினாலும் மனசாட்சியை உறுத்துது. இதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது, மாயம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். இது அவனுக்கு தான் சொந்தம், அவனுக்கு தான் இது தேவை அப்படின்னு அவங்க மனசாட்சியை உறுத்த அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏதோ வகையில் வைப்ரேட்டே மாயனை மட்டுப்படுத்துகிறாங்க. ஓகே,
அப்போது என்ன தீர்வு அப்படின்னா, மனசாட்சி உறுத்துச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு கொடுத்துடணும், அவங்களுக்கு பகிரணும். இப்போ நானே கூட என் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிறதே கிடையாது. ஓகே, அது ஒரு நன்பாதைக்கு கூட்டிகிட்டு போகும், ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில். ஓகே.